ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங் இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா மொத்தம் 4 தொட்டி இதுக்குள்ளே இருக்கும். பொதுவாக எல்லோரும் வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் தொட்டி என்னோட பண்ணையிலே இருக்குது. அதை தான் அங்கே வச்சுருக்கிறேன். அதிலிருந்து 2வது டேங்க் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து வட்டப்பாத்தியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வச்சுருக்கேன். இந்த 3 லட்சம் கெப்பாசிட்டி வட்டப்பாத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பரண் அமைச்சிருக்கேன். அந்த பரனில் வந்து வாத்து, கோழி, ஆடு இது எல்லாமே. ஃபிஷ்ஷு வந்து பொதுவாக வந்து எல்லா கழிவையும் சாப்பிடாது. 3 டன் இருக்குது, அடர்த்தியாக தான் இருக்குது, ஆனால் எல்லா கழிவையும் சாப்பிடாது. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷினுடைய உணவே வந்து அதுக்குள்ளே உற்பத்தி ஆகிற பாக்டீரியா தான். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற மாதிரி நிறையா பாக்டீரியா டெவலப் ஆகுது. அந்த பாக்டீரியா தான் ஃபிஷ்ஷினுடைய முக்கிய உணவே. இந்த மீதியெல்லாம் வந்து அது வயிற்று நபருக்காக தான் அது சாப்பிடுது. மீனை எதுக்கு வளர்த்தோம்னு கேட்டிங்க அப்படின்னா, மீன் வந்து யூரின் போகும். அந்த யூரின் தான் அமோனியா இருக்கும். இந்த அமோனியாவுக்காக தான் நான் வந்து அந்த மீனை வளர்க்குறேன். பொதுவாக வந்து இப்போது நீங்கள் தோட்டத்திலலாம் பயன்படுத்துகிற செயற்கை உரம் யூரியா, அந்த யூரியாவுக்கு வந்து அமோனியா தான் ரா மெட்டீரியல். அமோனியா கேஸ் தான் ரா மெட்டீரியல். இப்போ யூரியில் அபரிதமாக அமோனியா இருக்குது. அதனால் இன்டெகிரேட் ஃபார்மிங் போடுறப்போ வந்து பார்ப்பாங்க, ஃபிஷ்ஷு வந்து எனக்கே 3 டன் கிடைக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் விவசாயம் போட்டால் ஃபிஷ்ஷு அபரிதமாக வளரும். அப்போ வந்து மீனுடைய இப்போ வந்து 200 ரூபா 250 ரூபா கொடுத்து மீன் வாங்கணும் ஆச்சுங்களா. இது வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தாலும் விவசாயிக்கு லாபம் தான். அதே மாதிரி வாத்து, கோழி கறி அல்லது வந்து முட்டை இது எல்லாமே வந்து அபரிதமாக வளருது. அப்போ ஒவ்வொரு பண்ணையிலையும் இதெல்லாம் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் தேவைக்கு அதிகமாகவே வளர ஆரம்பிக்கும். அப்போ தேவைக்கு அதிகமானதெல்லாம் நம்ம வந்து அடுத்து எக்ஸ்போர்ட், வெளிமாநிலத்துக்கு அனுப்புறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் ஒரு அடுத்த முயற்சியில் இருக்கும். இதனுடைய செகண்ட் இன்னோவேஷன் வந்து இன்டெகிரேட்டட் ஃபார்மிங், ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங்னு இதுக்கு பேர் வச்சுருக்கேன். இன்டெகிரேட் ஃபார்மிங் எல்லா பக்கமும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக வந்து தமிழ்நாட்டினுடைய இரிகேஷன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா 85% வந்து போர்வெல் நம்பி தான் இருக்குது. இப்போ கிணறுலாம் போய் போர்வெல் வந்துச்சு, போர்வெல் இருந்து தண்ணி எடுத்து கிணத்துல விட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு தொட்டியில் விடுவாங்க. 2 விதமாக பவர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அட் அ டைமில் ஒன்றை தான் பயன்படுத்தணும். அப்படிங்கிறக்காக தான் 5 HP 7 HP பவர் வாங்கிக்கிறாங்க. 2 வே சுவிட்ச் அப்படின்னு வச்சுக்குவாங்க. ஒன்றா வந்து கிணத்துலேருந்து தண்ணி பம்ப் ஆகும், இல்லைன்னா போர்வெல் இருந்து கிணத்துக்குள்ளே தண்ணி இறங்கும். இப்படி தான் 2 வே சுவிட்ச் மாதிரி வச்சுருவாங்க. ஏதோ ஒரு மோட்டர் தான் ஓட்ட முடியும். 2 மோட்டர் வச்சுக்கலாம். ஒன்றா கம்ப்ரஸர் இருக்கும், அதுலேருந்து தண்ணி வந்து போர்வெல்லேருந்து பம்ப் ஆகி கிணத்துக்கு விடுவோம். அப்புறம் மோட்டரில் கிணத்துல மோட்டர் இருக்கும், பம்ப் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். இப்போ வந்து இந்த சிஸ்டம் தான் வந்து இப்போ என் பண்ணையிலையும் இருக்குது. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, போர்வெல் தண்ணியை வந்து நான் வந்து கிணத்துல விடாமல் ஒரு தொட்டியில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறேன். அந்த ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் இன்டெகிரேட் ஃபார்மிங் இந்த அமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படின்னா மொத்தம் 4 தொட்டி இதுக்குள்ளே இருக்கும். பொதுவாக எல்லோரும் வைக்கிற அந்த ஸ்டோரேஜ் தொட்டி என்னோட பண்ணையிலையும் இருக்குது. அதை தான் அங்கே வச்சுருக்கிறேன். அதிலிருந்து 2வது டேங்க் ஃபிஷ் டேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து இப்போ வட்டப்பாத்தியில் கிட்டத்தட்ட 3 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் வச்சுருக்கேன். இந்த 3 லட்சம் கெப்பாசிட்டியில் வட்டப்பாத்தியில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பரண் அமைச்சிருக்கேன். அந்த பரனில் வந்து வாத்து, கோழி, ஆடு இது எல்லாமே விட்டுருக்கேன். கீழே வந்து சல்லடை இருக்கும். கோழி, வாத்து, ஆடெல்லாம் மேலே இருக்கும். அது வந்து எச்சம் வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே விடாத மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். முட்டை வச்சுது அப்படின்னா அந்த ஜடையில் நின்றுக்கும், எச்சமெல்லாம் கீழே விழுந்துடும். இதுதான் அந்த சிஸ்டம். இதெல்லாம் விழுகிறதுனால இப்போ வந்து நான் இப்போ என்னோடய இதில் வந்து நான் 300 கோழி வச்சுருக்கேன். கீழே வந்து 3 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. இதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. இந்த 1 இயர் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 3 டன் ஃபிஷ் இருக்குதுக்குள்ளே இருக்குது. இந்த சிஸ்டத்தில் 3 டன் ஃபிஷ்ஷுக்கு வந்து நான் வந்து எந்த உணவும் நான் கொடுக்கறதே இல்லை. ஆக்சுவலாக அந்த கோழியினுடைய கழிவு, அந்த ஆட்டினுடைய கழிவு இதை வச்சு அது வந்து அந்த ஃபிஷ்ஷெல்லாம் டெவலப் ஆயிடுச்சு.
இப்போ வந்து ஒரு ஃபிஷ்ஷு வளரணும் அப்படின்னா அதுக்கு 2 தேவை. ஒன்று உணவு, அந்த உணவு தான் வந்து இந்த வாத்து கோழி ஆடுலேருந்து கிடச்சிருது. 2வது வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான ஆக்சிஜன். அது வந்து நான் வந்து அந்த இப்போ எல்லோரும் சேர்த்து வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் டேங்கு, அதே ஸ்டோரேஜில் இருந்து 1 மணி நேரத்துக்கு 1500 லிட்ரு வெளியே வர மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1500 லிட்ரு வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து 24 மணி நேரம் வர்றாரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஏன்னா அது உயரமாக இருக்குது, இந்த தொட்டிக்கு தாழ்வாக இருக்குது. இந்த 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 36,000 லிட்டர் வந்து அந்த தொட்டிக்குள்ளே விடும். அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். கரண்ட் இல்லைனாலும் இது வேலை செஞ்சுட்டே இருக்கும். போர்வெல் ஓடுறப்போ அந்த தொட்டி ஃபுல்லாகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு தொட்டி. 2வது தொட்டியில் வந்து இந்த வேலையெல்லாம் நடக்குது. இப்போ இப்படி வளர்த்துக்கிறப்போ இப்போ வந்து மீனுக்கு உண்டான ஆக்சிஜன் வந்து அந்த தண்ணியே கொடுத்துரும். மீனுக்கு உண்டான ஃபுட்டு வந்து அதான் அந்த கோழியினுடைய கழிவு இதெல்லாமே வந்துடுது. இந்த தொட்டியினுடைய உயரம் வந்து 5 அடி. இந்த ஃபிஷ் வளர்த்துற தொட்டியினுடைய உயரம் 5 அடி. அதில் வந்து 1 அடிக்கு மண் கொட்டி வச்சுருக்கிறேன். ஃபிஷ்ஷு வந்து பொதுவாக வந்து எல்லா கழிவையும் சாப்பிடாது. 3 டன் இருக்குது, அடர்த்தியாக தான் இருக்குது, ஆனால் எல்லா கழிவையும் சாப்பிடாது. ஆக்சுவலாக ஃபிஷ்ஷினுடைய உணவே வந்து அதுக்குள்ளே உற்பத்தி ஆகிற பாக்டீரியா தான். ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிற மாதிரி நிறையா பாக்டீரியா டெவலப் ஆகும் அதுக்குள்ளே. அந்த பாக்டீரியா தான் ஃபிஷ்ஷினுடைய முக்கிய உணவே. இந்த மீதியெல்லாம் வந்து அது வயிற்று நப்பறக்காக தான் அது சாப்பிடுது. ஃபுட்டுங்கிறது வந்து அதுதான். இப்படி மீன் வளருது. இப்போ வந்து இந்த மீனை எதுக்கு வளர்த்தோன்னு கேட்டிங்க அப்படின்னா, மீன் வந்து யூரின் போகும். அந்த யூரினில் அமோனியா இருக்கும். இந்த அமோனியாவுக்காக தான் நான் வந்து அந்த மீனை வளர்த்துறேன். பொதுவாக வந்து இப்போது நீங்கள் தோட்டத்திலலாம் பயன்படுத்துகிற செயற்கை உரம் யூரியா, இதனுக்கு வந்து யூரியா எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யூரியாவுக்கு வந்து அம்மோனியா தான் ரா மெட்டீரியல். அம்மோனியம் கேஸ் தான் ரா மெட்டீரியல். அம்மோனியம் கேஸோட சல்ஃபூரிக் ஆசிட்டை மிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சல்ஃபேட்டாக கிடைக்கும், அம்மோனியம் சல்ஃபேட். நைட்ரிக் ஆசிட்டை மிக்ஸ் பண்ணாங்கன்னா அம்மோனியம் நைட்ரேட். இப்படி ஏதோ ஒரு வகையில் தான் உங்களுக்கு வந்து அது வந்து யூரியாவாக அந்த வெள்ளை கலரில் கிடைக்கிறது. இந்த சிஸ்டத்தில் வந்து நான் வந்து இயற்கையிலேயே நான் வந்து அம்மோனியாவை டெவலப் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபிஷ்ஷோட யூரினில் அபரிதமாக அம்மோனியா இருக்குது. இதில் வந்து அடர்த்தியாக அம்மோனியா இருக்கிறதுனால, ஃபிஷ் இருக்கிறதுனால அம்மோனியா வந்து அடர்த்தியாக இருக்கும். இப்போ வந்து 1 மணி நேரத்துக்கு 1500 லிட்டர் தண்ணி விழுந்துட்டு இருக்கிறதுனால அந்த அம்மோனியா தண்ணியை அடிச்சுக்கிட்டு 3வது தொட்டிக்கு தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது. அதில் 3 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் 3 லட்சம் லிட்டர் தண்ணி எப்பவுமே இருக்கும். இதில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நீங்கள் நல்லா ஊன்றி கவனிச்சிங்கன்னா தெரியும். தமிழ்நாட்டினுடைய இரிகேஷன் 85% வந்து போர்வெல் நம்பி தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் தான் இது. ஆக்சுவலாக நீங்களும் இப்போ பொதுவாக எல்லா விவசாயிகளும் அதே தண்ணி தான் காட்டுக்கு பாய்ச்சுறாங்க, நானும் அதே தண்ணி தான் காட்டுக்கு பாய்ச்சுறேன். ஆனால் வந்து நான் வந்து அதில் வந்து மீன் வளர்த்துறேன். எனக்கு வருஷம் இப்போ இதில் 3 டன் மீன் இருக்குது. வருஷம் சாதாரணமாக 3 டன் கிடைக்கும். சாதாரண சிம்பிளான வெரைட்டி விட்டாவே 100 ரூபாய்க்கு போகும். 3 லட்ச ரூபா இதில் ஆச்சு. அப்புறம் அதில் வளர்த்துற கோழி வாத்து இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து வாத்து கோழி வளர்த்துறது ரொம்ப சிரமம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கழிவு சுத்தம் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம். இது வந்து இது ஜல்லடையான இதில் சிஸ்டத்தில் இருக்கிறனால அந்த கழிவெல்லாம் நேரடியாக தொட்டிக்குள்ள விழுந்துருது. அது மீன் சாப்பிடுது. கோழி வாத்தெல்லாம் வளர்த்துறது ரொம்ப ஈஸி. இப்போ என்னுடைய கோழி வாத்து இதுக்கெல்லாம் வந்து எந்த நோயும் தாக்கிறதே கிடையாது. ஏன்னா அப்படின்னா கழிவு அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் அடிக்கும். என்னுடைய பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுட்டு இருக்கும். ஏன்னா கழிவு வந்து அது மேலே இருக்கிறதுனால தொட்டிகள் விழுந்துறதுனால அந்த கோழி வந்து எப்பவுமே சுத்தமாக இருக்கும். அப்போ கோழி ஈஸியாக வளர்ந்து வந்துடுது. அப்புறம் வந்து மீன் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. இந்த மீனுடைய கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி, இந்த தண்ணியிலிருந்து தான் வந்து நான் அசோலா ப்ரொடக்ஷன் பண்ணுறேன்.
சாதாரணமாக அசோலா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த மீனுடைய கழிவிலிருந்து வர வாட்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த வாட்டரில் வந்து 3 மடங்கு வந்து அசோலா ஜாஸ்தி ப்ரொடக்ஷன் ஆகும். ஏன்னா அதில் அவ்வளவு நைட்ரேட் தலைச்சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால அந்த அசோலா வந்து ரொம்ப ப்ரொடக்ஷன் ஆகுது. இப்போ இந்த அசோலாவை தான் எடுத்து நான் கோழி கொடுக்குறேன். இப்போ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மீனுடைய கழிவிலிருந்து கோழிக்கு உணவு, கோழியினுடைய கழிவிலிருந்து மீனுக்கு உணவு. இப்போ நம்ம எதுவுமே செலவுங்கிறது எதுவுமே இல்லை, அவ்வளோதான். அப்போ வந்து நம்ம கோழியிலேருந்து கோழி முட்டை கிடச்சிருது, மீன் கிடச்சிருது. இப்போ வந்து நான் வந்து இப்போ இதில் வந்து 300 கோழி விட்ருக்கேன். சோனாலி அப்படிங்கிற இப்போ புது வெரைட்டி பங்களாதேசனுடைய நாட்டு ரகம். இது வந்து முட்டையிடுற கோழி. இது வந்து வருஷத்துக்கு 220 முட்டை வைக்கும். இப்போ வந்து நீங்கள் அதில் கணக்கு போட்டுக்கோங்க, 300 கோழிக்கு வந்து கிட்டத்தட்ட நிச்சயமாக 250 சேவல் போனாலும் 250 வந்து முட்டை வைக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள்னு வச்சுக்கோங்க. முட்டை வந்து நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும். ஒரு முட்டை 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் ஒரு 1.5 2 லட்ச ரூபா இந்த கோழியிலேருந்து மட்டும் நம்ம எடுக்க முடியும். இப்போ கோழியினுடைய தீவன செலவு ரொம்பவும் குறைஞ்சதுனால இந்த அசோலா தான் கொடுக்குறோம். என்ன அந்த கார்போஹைட்ரேட்டுக்காக நம்ம கொஞ்சம் தவிடு, இந்த அரிசி எல்லாம் கொஞ்சம் வைப்போம். இதுதான் செலவு, ஒரு லேசான செலவு, அவ்வளோ. அப்படி பார்க்குறப்ப நமக்கு மிகுந்த லாபம் கோழியிலே கிடைக்கிது. அதே மாதிரி மீன் வந்து 100% நம்ம எதுவுமே கொடுக்கறதில்ல. அதான் வருது, அதான் வளருது. வருஷ கடைசியில் பார்த்திங்கன்னா 3 நல்லா வளர்த்துனா 5 டன் வரைக்கும் எடுக்கலாம். இதில் 3 டன்னு நமக்கு வந்து ஈஸியாக கிடச்சிருது. 3க்கு 100 ரூபாய்னா 3 லட்ச ரூபா ஆச்சு. அப்போ வந்து வருஷம் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வந்து இதில் ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ விவசாயிகள் பயன்படுத்திருக்க அதே தண்ணியை வச்சு நம்ம 5 லட்ச ரூபாய்க்கு வருமானம் எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை பூரா உரமாக மாற்றி காட்டுக்கு பாய்ச்சறனால எந்த செலவும் இல்லை. அதாவது பொன் விளையும் பூமி ஆயிடுது நம்ம விவசாய நிலம். இதைத்தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது, இதை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு அவங்க வலியுறுத்தி சொல்கிறது காரணம் அப்படின்னா இப்போ நிறைய விவசாயிகள் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து இது அரசாங்கம் இதில் தலையிட்டு இதில் வந்து கொஞ்சம் இதை இன்னமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னமே பெரிய லெவலில் இன்னும் நல்ல தரமான மீன். இப்போ பாருங்கள், நாகப்பட்டினம் ஜெயலலிதா யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த பனையேரி கெண்டை அப்படிங்கிற ரகத்தை வந்து ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்தாங்க. அது வந்து ஒரு இதுக்காக தான் விட்டோம், ஒரு ட்ரையலுக்காக தான் விட்டோம். அது என்னடானா ரொம்ப சிறப்பாக வளருது. இதில் அதனுடைய விலை வந்து 300 350 ரூபா அந்த ஃபிஷ்ஷினுடைய விலை. அவ்வளவு டிமாண்டு அதுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அது சுவை, அப்படி ஒரு சுவை. அதில் முள் கம்மியாக இருக்கும், அதனால் அப்படி ஒரு சுவை. அப்போ பார்க்குறப்ப இதெல்லாம் பெரிய லாபமாக தெரியுது. இப்போ அரசாங்கம் வந்து இப்போ இதுலாம் தலையிட்டு இன்னும் என்ன ரகமான மீனை வளர்த்தலாம், அது மாதிரி இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் இதை ஃபர்தராக இன்னும் அந்த இன்னமே என்ரிச்சில் இன்னும் புதுமையாக என்ன புகுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க வந்து வந்தாங்க அப்படின்னு இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். அப்போ வந்து உரம் தான் பெரிய பிரச்சனை. இப்போ அரசாங்கம் வந்து அதில் ஏகப்பட்ட முதலீடு பண்ண வேண்டியதாக இருக்குது. விவசாயிகளுக்கும் அதில் ஏகப்பட்ட செலவு. இப்போ 0 பட்ஜெட், சுபாஷ் பார்க்கர் சொல்கிற மாதிரி 0 பட்ஜெட் கொண்டாடினோன்னா விவசாயிகளுக்கு எந்த செலவும் இல்லையே. அப்போ இதில் வர்றது பூரா விவசாயிக்கு லாபம் தான். இன்டகிரேட் ஃபார்மிங் போடுறப்போ வந்து பார்ப்பாங்க, ஃபிஷ்ஷு வந்து எனக்கே 3 டன் கிடைக்குதுன்னா ஒவ்வொருத்தரும் விவசாயம் போட்டால் ஃபிஷ்ஷு அபரிதமாக வளரும். அப்போ வந்து மீனுடைய இப்போ வந்து 200 ரூபா 250 ரூபா கொடுத்து மீன் வாங்குகிறோம் ஆச்சுங்களா. இது வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தாலும் விவசாயிக்கு லாபம் தான். அப்போ வந்து மீனுடைய விலை குறையும். அப்போ வந்து ஒரு சரிவிகித உணவு வந்து மக்களை போய் சேரும். அதே மாதிரி வாத்து, கோழி கறி அல்லது வந்து முட்டை, இது எல்லாமே வந்து அபரிதமாக வளருதுங்க. அப்போ ஒவ்வொரு பண்ணையிலையும் இதெல்லாம் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் தேவைக்கு அதிகமாகவே வளர ஆரம்பிக்கும். அப்போ தேவைக்கு அதிகமானதெல்லாம் நம்ம வந்து அடுத்து எக்ஸ்போர்ட், வெளிமாநிலத்துக்கு அனுப்புறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இது மாதிரி எல்லாம் ஒரு அடுத்த முயற்சியில் இறங்கலாம்.
அப்போ வந்து மக்களுடைய உணவு தேவையும் பூர்த்தியாகுது, அவங்களுக்கு ஆரோக்கியமான ஃபுட்டும் கிடைக்குது. அடுத்த ஸ்டேஜ் அபரிதமான உற்பத்தியை வச்சு நாம் வந்து அடுத்த வந்து வெளிநாட்டுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். அப்படிங்கிறப்ப நம்ம அந்நிய செலவாணி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாதம். இதை வந்து எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிட்டு அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி விவசாயிகளை நல்லபடிக்கு அவங்கள வழி நடத்தணும். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து வாழ்வியல் முறை தான், இதில் வந்து வியாபாரம் கிடையாது. இப்போ வந்து பாருங்கள், எப்பவுமே வந்து எந்த ஒரு துறையாக இருந்தாலும், அது தொழிலாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, புதிய தொழில்நுட்பங்கள் வந்தால் தான் எந்த ஒரு துறையும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். இதுதான். இப்போ வந்து இப்போ பாருங்கள், இஸ்ரேல் எடுத்துக்கோங்க. இஸ்ரேல் தான் வந்து இப்போ விவசாயத்துக்கே வந்து ஒரு ஜீவநாடின்னு சொல்லணும். அவங்க கொடுக்குற தொழில்நுட்பம் தான் நாம் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ட்ரிப்பு இரிகேஷனெல்லாம் வந்து சொட்டு நீர் பாசனமெல்லாம் அவங்க கட்டு குடிச்சிடலாம். இப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து டெவலப், அதாவது புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை வேலையை சுலபமாக்க முடியும், விவசாயத்தை சுலபமாக்க முடியும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து அதை வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து வேலையாள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது விவசாயத்தில். இப்போ அது மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து வேலையாளே இல்லாமல், அதாவது வேலையாள் ரொம்ப குறைவாக வச்சு நம்ம வந்து விவசாய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறப்போ அது அந்த விவசாயம் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போக நல்லா மேம்படும். இதுதான், இதைத்தான் நானும் வலியுறுத்தி சொல்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த இன்டெகிரேட் உரமும் தேவையில்லை. இப்போ அது மாதிரி சொல்கிறேன். இந்த பனானா ஃபாரஸ்ட்டுங்கிறது பாருங்கள், குளோபல் வார்மிங்கு சப்போர்ட் பண்ணுது, எந்த நோயும் அதை தாக்கிறது இல்லை. இப்போ வந்து இப்போ வந்து வாழ்வியல் முறைன்னு சொல்கிறத வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இது எல்லாமே வியாபாரமாக பார்க்குறாங்க. இப்போ வந்து ஒரு வாழைத்தாரை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வாழைத்தார் மார்க்கெட்டுக்கு போகுது. இப்போ நாங்களும் பண்ணுற வாழைத்தார் மார்க்கெட்டுக்கு போகுது. ஆனால் எது விற்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த இன்ஆர்கானிக்கில் பண்ண வாழைத்தார் தான் விற்கும். நல்ல கவனமாக கேளுங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, அது வந்து பெருசாகவும் நல்ல பளபளப்பாகவும் இருக்கும், பழமும் பெருசாக இருக்கும். இது இன்ஆர்கானிக். ஆர்கானிக்கில் வந்து அவ்வளோதான் வரும். 10 இது வந்து 20 கிலோ வந்ததுன்னா ஆர்கானிக்கில் 10 கிலோ தான் வரும். அது மரத்தினுடைய நேச்சராக அதுதான். பழவா பாலிஷெல்லாம் இருக்காது. ஆனால் சுவைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இன்ஆர்கானிக்கில் பழம் அந்த சுவை இதுக்கு ஈடே ஆகாது. அப்புறம் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய தரத்துக்கு அந்த இன்ஆர்கானிக் பழம் பக்கத்தில் கூட வர முடியாது. இப்போது நீங்கள் ஒரு பழத்தை எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றது ஒரு பழம் தானே. இப்போ அவங்க வந்து வியாபாரம் அப்படின்னு கொண்டாத நோக்கில் அவங்க தாராக கணக்கு போடுறாங்க. வியாபாரி வந்து தாராக வாங்குறாங்க, தாராக விற்கிறாங்க, இப்படி தான் போகுது. ஆனால் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்றது ஒரு பழம் தான். இப்போ நம்ம வந்து இப்போ நான் அதனால தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீ ஏன் தாராக கொடுக்குறீங்க, சீப்பாக எடுத்துருங்க. அப்போ சீப்பில் அதுலேயும் 14 பழம் தான் இருக்குது, இதுலேயும் 14 பழம் தான் இருக்குது. அப்போ ஓகே. இப்போ வந்து அந்த தார் பெருசாக இருக்குது, பளபளப்பாக இருக்கிறது அப்படின்னால தானே அதை போய் வாங்குறாங்க. இப்போ இது எல்லாமே இது தானே. இப்போ நமக்கு சுத்தமான உணவு கிடைச்சதில்ல, 100% ஆர்கானிக்கில் கிடைச்சதில்ல. இதைத்தான் நானும் வலியுறுத்தி சொல்கிறேன். இதை வந்து நாம் வந்து இப்படி இப்போ கொண்டு போனோம் அப்படின்னா, அது வியாபார நோக்கு இல்லாமல் இது பண்ணோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு வந்து ஒரு நேரடியாக விற்பனை மூலம் வியாபாரம் இல்லாத மக்கள் வந்து இதை வந்து நேரடியாக விவசாயிகிட்ட வாங்குறப்போ ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தி வர்றப்போ நேரடியாக விவசாயிட்டு போடுறாப்புல விவசாயிக்கு ஒரு கணிசமான லாபம் வந்துடும். மக்களுங்க ஒரு கணிசமான குறைவான விலையில் அந்த இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த பழத்தை வாங்கிக்கலாம். இல்லை, இது ஆக்சுவலாக நேச்சராக அப்படி தாங்க. இது மட்டும் இல்லை, நிறைய இன்னோவேஷன் நிறையா கொடுத்துருக்கேன், நிறையா பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒரு புதுசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான், ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இப்படி ஒவ்வொன்றா பண்ணுறப்போ ஒரு புது முயற்சி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், வெர்டிக்கல் ஃபார்மிங்
இப்போ அடுத்தது இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அதுதான். இந்த வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து குறைஞ்ச இடத்துல வந்து நாம் வந்து நிறையா பயிர் பண்ண முடியும். ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா அதில் 1/2 ஏக்கரா விளைச்சலை வந்து அதிலிருந்து எடுக்க முடியும். இப்படி கொடுக்குறப்போ அதை வந்து யங் ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறப்போ அவங்க வந்து இது அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு அவங்க உள்ள விவசாயத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ வந்து யங் ஜென்ரேஷனை உள்ளே கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் டெவலப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆர்வமாக அதை செய்வாங்க. அக்ரி ஸ்டூடெண்ட்லாம் நிறையா வருவாங்க. நான் அவங்ககிட்டலாம் கேட்குற கேள்வி, இப்போ நீங்கள் இத்தனை பேர் படிச்சுட்டு வர்றீங்க, அத்தனை பேர்த்துக்கு வேலை கிடச்சிருமா, அக்ரி கிடச்சிருமா? அப்போ ஏதோ ஒரு நீங்கள் வந்து ஒன்றா ஜாபுக்கு போவீங்க, ப்ரைவேட் ஜாபுக்கு போவீங்க, கவர்மெண்ட் ஜாப் ஏதோ கொஞ்சம் தான் கிடைக்கும், அப்புறம் ப்ரைவேட் ஜாபுக்கு போவீங்க, இல்லைன்னா சொந்தமாக தொழில் தொடுவீங்க. இப்போ வந்து இது மேலே புதிய தொழில்நுட்பம் உங்கள் கையில் கொடுத்தா அப்படின்னா நீங்கள் வந்து இதை வச்சு ஈஸியாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து அவங்ககிட்ட அந்த அக்ரி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது இப்போ வெர்டிக்கல் ஃபார்மிங் எல்லாம் வந்து ஒயிட் கலர் ஜாப் மாதிரி. இது வந்து ஃபுல்லாக வந்து இப்போ இருக்கிற டெக்னிக்கலை வந்து இப்போ செல்ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே சக்ஸஸ் முடிஞ்சுது. பணமாக வரும் மாதங்களில் இது வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து இதை வந்து ஸ்டூடெண்ட் வந்து நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கலாம். தமிழக அரசு கூட இப்போ வந்து இனிஷியலாக வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு 10 கோடி ரூபா இதுக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. நான் விவசாய பட்ஜெட்டில் பார்த்தேன். அப்போ வந்து இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். படுத்திக்கிட்டு இதை டெவலப் பண்ண அப்படின்னா இதில் வந்து இதனுடைய ஆர்வம், இதனுடைய இன்கம்மு, இதனுடைய டெவலப்பெல்லாம் பார்த்து கவர்மெண்ட் வந்து இந்த 10 கோடியை வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து 100 கோடியாக மாற்றிடும். அவங்களுக்கு எல்லாம் சப்சிடி இது மாதிரிலாம் கொடுக்கும். அப்போ போகிறப்ப இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகலாம். இப்படி தான் ஒரு புதிய தொழில்நுட்பம் உள்ளே வர்றப்போ நிச்சயமாக வந்து ஒரு விவசாயத்தை நம்ம அடுத்த இடத்துக்கு எடுத்து வர முடியும். இளைஞர்களை நம்ம உள்ளே இழுத்து கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.